அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல். ஒரு அற்புதமான மிளகு தீப வழிபாடு வளர்பிறை அஷ்டமி நாளில் செய்ய சொல்லி இந்த ஆடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். மிக எளிமையான மிளகு தீப வழிபாடு. இந்த வழிபாடு செய்யறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்னல்களும் தீரும். அன்பானவர்களே, மாந்திரிக கலை மிக மிக புனிதமான ஒரு கலை. இந்த மாந்திரிக கலையின் ஒரு மாந்திரிக வித்தையை முழுமையாக கற்றுக்கொண்டு இதை தொழிலாக சேவையாக செய்ய விருப்பமா, அல்லது உங்களது சொந்த முன்னேற்றத்திற்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்று விருப்பமா? தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த கலையை 21 நாளில் கற்றுக்கொள்ளலாம். விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். 17/3/2024 அற்புதமான ஒரு நாள், வளர்பிறை அஷ்டமி நன்னாள் அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் பைரவர் சன்னிதானம் சென்று மிளகு தீபம் ஏற்றினால் அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். 54 மிளகுகளை வெள்ளை நிற துணியில் கட்டி ஒரு அகல் விளக்கில் திரியாக அதை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பைரவர் சன்னதியில் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த விளக்கு, எண்ணெய், மிளகு, வெள்ளை துணி அனைத்தையும் நீங்கள் வீட்டிலிருந்து எடுத்து சென்று தீபம் ஏற்றுங்கள். அப்பொழுதுதான் முழு பலன்கள் கிடைக்கும். எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் கோவிலுக்கு போகலாம். எந்த நேரத்தில் வேணால் கோவிலுக்கு போய் நீங்கள் பைரவர் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த தீப வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். முடிந்த அளவுக்கு வளர்பிறை அஷ்டமி அன்று ஒருவருக்காவது அன்னதானம் பண்ணுங்க, அல்லது எங்களது அன்னசேவா குழுவின் அன்னதான திட்டத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பை செலுத்தி பைரவரின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் தீய மாந்திரிகத்தால் ஏதாவது பிரச்சனையா, அல்லது தொடர் விரயம், தொடர் விபத்துக்கள், தொடர் துர்மரணங்கள், இப்படி எந்தவித கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம். வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். முதலில் வாக்கு பார்த்து அதற்குண்டான அதர்வன வேத பரிகாரங்கள் மற்றும் மூலிகை வைத்தியங்கள் செய்து தரப்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மாக்காளியே நமக.